Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது 28/3/2025 ல இருந்து நாம group D கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி NTPC கான ஒரு ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த குரூப் டி கான செகண்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் வந்து கையில கொடுத்துருவோம். கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். இந்த செகண்ட் பேட்ச்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். NTPCக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இருக்கக்கூடிய இந்த 40 டேஸ்ல நான் CBT 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த NTPCயோட ஃபைனல் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு நாம பேசிக்ல இருந்து போக போறது இல்ல, சிலபஸ்ல இருந்து படிக்க போறது இல்ல, முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். லாஸ்ட் மினிட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போனா எக்ஸாமுக்கு வருமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பிளஸ் அது போக நீங்க லைவ் கிளாஸஸும் அட்டெண்ட் பண்ணிட்டு சோ டெஸ்ட்டும் எடுக்க போறீங்க. ஓகே, வீக்லி டெஸ்ட்டும் டெய்லி டெஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க போறீங்க. சோ இதை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணாலே கண்டிப்பா இந்த ஃபைனல் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் CBT 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது வந்து 28/3/2025 ல ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா குரூப் டி யோட செகண்ட் பேட்ச், NTPC யோட ஃபைனல் பேட்ச், SSC எக்ஸாம்ஸ்க்கான கிளாसेस எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock ஓட க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 12 o'clock முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 லைவ். சோ லைவ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போறோம்ங்கறத நான் சொல்லிட்டேன். மேக்ஸ்னா மேக்ஸ்ல A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்பர் சிஸ்டம்ல இருந்து ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும், ஜியோமெட்ரி வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிரும். அதே மாதிரி ரீசனிங்ல A to Z எல்லாமே கவர் ஆகிரும். ஜெனரல் அவேர்னஸ்ல A to Z, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கவர் ஆகிரும். சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கவர் ஆகி இது போக பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், அது போக தனியா செப்பரேட்டா ரிவிஷன் கிளாसेस, லைவ் கிளாसेस, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு குரூப் டி யோட செகண்ட் பேட்ச்லயும் கொடுத்துருவோம். NTPC கான பேட்ச்லயும் ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்லயும் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி SSC 2025ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு CGL, CHSL, MTS, GD எக்ஸாம்ஸ் எல்லாமே வரப்போகுது. சோ அந்த எக்ஸாமுக்கான கிளாसेसும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகும். அதே மாதிரி 2025ல அகைன் உங்களுக்கு ரயில்வேல எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2024ல எப்படி ரிலீஸ் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்லயும் ALP, டெக்னீஷியன், RPF, அதே மாதிரி JE, அதுக்கப்புறம் NTPC, குரூப் டி, பாராமெடிக்கல் எல்லா எக்ஸாமுக்குமான நோட்டிபிகேஷன்ஸும் அடுத்தடுத்து ரயில்வேலயே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதனால உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ NTPC எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க, 12th லெவல் போஸ்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டீங்க, அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது டிகிரி லெவல் போஸ்ட்ல உள்ள போலாம். இல்ல உள்ள போனதுக்கு அப்புறம் குரூப் டி ல ஒரு அசிஸ்டண்டா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், GDC எக்ஸாம் உங்களுக்கு வரும். அந்த GDC எக்ஸாமுக்கு இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இருக்கட்டும், உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. சோ நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து 26/3/2025 அதாவது இன்னைக்கு நைட் 12 o'clock ஓட க்ளோஸ் ஆகிரும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும், கண்டிப்பா உங்களால ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ படிக்க ஆரம்பிங்க. டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு லைவ் கிளாஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாसेस மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா உங்களுக்கு கொடுத்துருப்போம். நான் எப்பவுமே சொல்றதான், ஒரு 18 வயசு ஆகுது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பேரலலா காலேஜோட சப்ஜெக்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், சோ இதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல நீங்க நிறைய கத்துக்கலாம். வரக்கூடிய எக்ஸாம்ஸும் எழுதலாம். அட் த சேம் டைம் நீங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சீங்கன்னா உங்களோட
காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், ஆன் கேம்பஸோ ஆஃப் கேம்பஸோ. சோ அதுலயும் உங்களுக்கு அதே மேக்ஸ் ரீசனிங் தான் கேட்க போறாங்க. அப்ப அதுக்கான நாலேஜை நீங்க வளர்த்துக்கலாம். ஓகேவா? காலேஜ் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேடி நான் ரயில்வே படிக்கவா, எஸ்எஸ்சி படிக்கவா, இல்ல பிரைவேட் கம்பெனிக்கு போகுவாங்க கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு 18 வயசுல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. நான் இந்த டிகிரி எடுத்திருக்கேன், இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போதே நான் என்ன ஆகணும், என்ன மாதிரி ஆகணும், ரயில்வேக்குள்ள போகணுமா, எஸ்எஸ்சி குள்ள போகணுமா, பேங்கிங் குள்ள போகணுமா, டிஎன்பிஎஸ்சி குள்ள போகணுமா, இல்ல பிரைவேட் கம்பெனில பெரிய லெவல் போகணுமா, இல்ல ஐடி கம்பெனிக்குள்ள போகணுமான்னு கூடிய ஒரு டெசிஷனை கரெக்டா எடுத்துட்டு அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க ஐடி குள்ள போறதா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி போறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அளவுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் டஃபா இருக்காது. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமோட மேக்ஸ் ரீசனிங்கே நல்லா சால்வ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எம்என்சி கம்பெனியோட மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போக கொஞ்சம் டெக்னிக்கல், ஃப்ரெஷருக்குலாம் அவ்வளவா டெக்னிக்கலும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸுக்கும் தனித்தனி பேட்சஸா வேற கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிகினரா உள்ள வரீங்கன்னா ஒரு பிகினரா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சு ஒரு ஜாபுக்குள்ள உள்ள போயிட்டீங்கனாலும் அடுத்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அதை விட ஹையர் போஸ்ட் போறதுக்கு இது பண்றீங்கன்னா அதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நாம இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்திருக்கோம். இல்ல ஒரு 18 வயசுல நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 20 வயசு 21 வயசுல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்திருக்கோம். அதுவும் ஆஃபர் பிரைஸ் வந்து 1899 தான். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 1899லே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2500 ஒரு 3000 வீடியோஸ் கிட்ட கொடுத்திருப்போம் இது வரைக்கும். சிலபஸும் சரி, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனும் சரி, அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ இது நீங்க கரெக்டா உட்கார்ந்து அதுல கொடுத்திருக்க ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணாலே உங்க ஃபியூச்சரே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ படிங்க. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ், கிளாसेस எல்லாமே கையில கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ குறிப்பா இந்த வீடியோ மேக் பண்ணது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நான் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல இருக்க மெசேஜை சென்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு சோ 1899 மட்டும் பே பண்ணுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே? சோ இதுல இருக்கிறத மட்டுமே படிச்சாலே போதும். நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் நீங்க படிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா சிலபஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருக்கோம். சப்போஸ் என்னால லைவ் கிளாஸ் வந்து நீங்க வைக்கிற 10 to 11:30 மணிக்கு வர முடியாது மேம், இந்த டைம்ல என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது, அப்ப நான் மிஸ் பண்ற லைவ் கிளாஸை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே இருக்கும். எப்பனாலுமே நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல படிக்கிற மாதிரி தான் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருப்போம். 24/7 உங்களுக்கு டீச்சிங் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும், டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். ஓகேவா? சோ கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிகினரா இப்பதான் உள்ள வரீங்க, 0 லெவல்ல உள்ள வரீங்கன்னா ஒரு 4 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துல உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகே? ஓகே? ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த ஆஃபர் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். நான் அகைன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சி சைட்லயும் சரி, ரயில்வே சைட்லயும் சரி வாய்ப்புகள் இருக்கு. பேங்கிங் சைட்லயும் சரி, டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் சரி, எல்லா எக்ஸாமுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸாமும் கவர் ஆகிற மாதிரி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே? 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் இருக்கும். ஸோ குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து வெள்ளிக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 28/3/2025 வெள்ளிக்கிழமையில இருந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி என்டிபிசிக்கான ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே? ஸோ எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல வந்து ஃபீஸ் 2500 இருக்கும். அதனால தான் டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஓகே, தேங்க்யூ.